அனைவருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன் இன்றைக்கி. உங்கள் மருத்துவ குறிப்பில் அளவுக்கு மீறி தொப்பை விழுந்துருது எல்லாருக்கும். அந்த 160 பேருக்கு தொப்பை இருக்குது. லேடிஸுக்கும் சரி, ஜென்ஸுக்கும் இருக்குது. அவங்க என்ன பண்ணணும்னா, நிலத்தில் விதைக்கிற கொள்ளு இருக்குது பாருங்கள். கொள்ளு அடிக்கடி காலையில் அவிச்சு சாப்பிட்ணும். அந்த தண்ணியை குடிக்கணும். 48 நேரத்தில் அதுமாரி குடிச்சிங்கன்னா ஓரளவுக்கு தொப்பை குறைஞ்சிரும். அதே போல் கல்யாண பூசணிக்காய் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டு அடித்து வடிகட்டி காலையில் ஒரு டம்ளர் வெறும் வயிற்றில் குடிச்சிடுங்க. தொப்பை குறைஞ்சிரும். அதேமாதிரி பெண்களுக்கு வெள்ளைப்படம், கருப்பை சுத்தமாகிறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் யூஸ் ஆகுது. வெள்ளை பூசணிக்காய் அடிக்கடி பொரியலோ துவையலோ ஏதோ கூட்டு சாம்பார் ஏதோ வச்சு அடிக்கடி சாப்பிட்டிங்கன்னா கர்ப்பப்பை க்ளீன் ஆகும். வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு சரியாயிடும். அதே போல் நீர்மூலின்னு ஒன்று இருக்குது. அந்த நீர்மூலி செடியை பிடுங்கினீங்கன்னா அடியில் சக்கரவள்ளி கிழங்கு மாரி கிழங்கு இருக்கும். ஆனால் சின்னதாக இருக்கும். அந்த கிழங்கை கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்திங்கன்னா தேவையில்லாத தொப்பை குறையும். அதே போல் நீர்மூலி விதை ஆண்மைக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு பயன்படுகிறது. அதே போல் பூனைக்காளி, தண்ணீர் விட்டாங்கிழங்கு, ஓரிரு தாமரை, ஆணை நெருஞ்சி, பூனைக்காளி, இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துங்கன்னா சத்தாக சேர்த்துன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் உண்டாக வழி இருக்குது. அதேமாதிரி ஆலம்பழம், அரசம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்குங்க. அதே பாதம் கோந்து, முருங்கை கோந்து, கருவேலை கோந்து இதெல்லாம் கேட்டிங்கன்னா சித்தா கடைகளில் கிடைக்கும். அதெல்லாம் சேர்த்து ஒன்றா பவுடரை அரைச்சி வச்சிங்க. நைட்டில் ஒரு டம்ளர் பாலில் குடப்பாலில் ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் போட்டு குடிச்சுன்னு வந்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜென்ஸுங்களுக்கு விந்தணுக்களுக்கு அதிகமாகி உயிரணுக்கள் அதிகமாகி குழந்தை பேர் உண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் வீசிங் பேஷண்ட் இருக்காங்க, மூச்சு வாங்குது, ஆஸ்மா பேஷண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. மழை காலங்களில் ரொம்ப அவசரப்படுறாங்க. அவங்களாம் மிளகு ஜீரகம் தனியாக, துளசி, கற்பூரவள்ளி, மொசமசுக்குன்னு வேலி மேலாம் கிடக்கும். மொசமசுக்கு, ஆடாதொடை, அதை விட்டால் ரோஜா இதெல்லாம் போட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிங்க. அப்படி இல்லைன்னா பவுடர் ஆக்கி காய வச்சு பவுடர் ஆக்கி வச்சுங்க. தேனில் குழச்சி காலையில் நைட்டு சாப்பிடுங்க. சரியாயிடும். நன்றி, வணக்கம்.